ஹலோ வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். இப்போ நான் ஒரு டைமண்ட் பெயிண்டிங் கிட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கவரை பிரிச்சுட்டு இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு பேக் சைட்லேயே நம்மளுக்கு ஒரு மினி ட்ரே, அது கூடவே ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன சைஸில் வேக்ஸும் நீடிலும் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த நீடில். இப்போ இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்கொயர் ஷேப்பில் குட்டியாக பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்களா, இதுதான் வேக்ஸ். இதில் ரெண்டு சைட்லேயுமே டேப் இருக்கும். ஒரு சைடில் உள்ள டேப்பை மட்டும் பிரிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த கேன்வாஸ் போர்டில் பெயிண்டிங் இருக்குது. அது கூடவே நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இதில் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஏதாவது நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரியே இங்கே டைமண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த சின்ன சின்ன பாக்கெட்டில் டைமண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்பர்ஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும். இப்போ இந்த பெயிண்டிங்கில் ஒவ்வொரு பெயிண்டிங்லேயுமே ஒவ்வொரு நம்பர் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரியான கலர்களை சூஸ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணணும். இப்போ இந்த க்ரீன் கலர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஒயிட்டும் ஓரளவுக்கு இருக்குது. இதுவே இந்த ரெட், ப்ரௌன் இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த பெயிண்டிங்கில் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள் ரொம்ப கொஞ்சமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த டைமண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஆர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு சிசர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அந்த கவரை கட் பண்ணிவிட்டு இந்த மினி ட்ரேயில் நான் போட்டுக்கிறேன். அடுத்து இந்த ட்ரேயை லைட்டாக மட்டும் ஷேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஷீட் இருக்கும். அதை நம்ம லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டைமண்ட் ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் வேக்ஸ் இருந்தது இல்லையா, அந்த வேக்ஸில் இருந்த கவரை பிரிச்சுட்டு இந்த நீடிலேருந்து கொஞ்சம் மட்டும் ஃபஸ்ட்டு நான் இதில் பஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த வேக்ஸ் லைட்டாக ஒட்டி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்த டைமண்ட்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ப்ளூ கலர் டைமண்ட் ஸ்டிக் பண்ண வேண்டிய இடத்துல மட்டும் இந்த நீடில் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டைமண்ட்ஸை எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இருக்கு இல்லைங்களா, இதை ஃபஸ்ட்டே நம்ம ஃபுல்லாக எடுத்துடக்கூடாது. ஏன்னா இந்த பெயிண்டிங் பண்ணியிருக்கிற அந்த கேன்வாஸ் ஷீட் இருக்குல்ல, இதில் கம் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா லேசாக தூசு அழுக்கு பட்டா கூட அந்த டஸ்ட் எல்லாமே இந்த பெயிண்டிங்கில் ஸ்டிக் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த டைமண்ட் எடுத்து நம்ம இந்த நம்பரில் ஸ்டிக் பண்ணால் கூட ஆல்ரெடி டஸ்ட் இருக்கிறதுனால இது சரியாக ஒட்டாது. அதனால நம்ம எந்தெந்த இடங்களில் டைமண்ட் ஸ்டிக் பண்ண போகிறோமோ அந்த இடங்களில் மட்டும் லைட்டாக இந்த கவரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக முடிக்கும்போது மொத்தமாகவே இந்த கவரை நம்ம எடுத்துடலாம். இல்லை நீங்கள் உடனே ஃபுல்லாகவே ஒரே நேரத்தில் இந்த பெயிண்டிங்கை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த ஷீட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிடலாம். டைம் கிடைக்கும்போது கொஞ்ச நேரம் தான் இந்த ஆர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டைமண்ட்ஸ் ஒட்டுற இடங்களை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை பிரித்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. மீதி நேரத்தில் அந்த டிரான்ஸ்பரண்டான ஷீட் அப்படியே இதுக்கு மேலேயே இருக்கட்டும். ஃபுல்லாக பெயிண்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளூ கலர் ஃபுல்லாக நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒயிட் கலர் எடுத்து ஸ்டிக் பண்ண போகிறேன். இப்போ இந்த நீடில் ஒரே ஒரு டைமண்ட் மட்டும் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குல்ல, இதுலேயே 2, 3, 4 இந்த மாதிரி ஒரே நேரத்தில் 4 டைமண்ட் எடுத்து ஸ்டிக் பண்ணுற மாதிரியான பெரிய சைஸ் நீடிலும் கிடைக்குது. பெரிய சைஸில் இருக்கக்கூடிய நீடில்ஸ் யூஸ் பண்ணோன்னா இந்த பெயிண்டிங்கை ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். சப்போஸ் இது மாதிரியான பெயிண்டிங் கிட் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த உடனே ரொம்ப அதிகமாக டைமண்ட் ஒட்டக்கூடிய கலரை சூஸ் பண்ணாதீங்க. அந்த பெயிண்டிங்லேயே எந்த கலர் கம்மியாக இருக்குது, எந்த டைமண்ட் ரொம்ப கொஞ்சமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஸ்டிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணுங்கள். இது மாதிரி பெயிண்டிங் எல்லாமே நம்ம ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக பண்ணுறது தான். நீங்கள் எடுத்தோடனே நிறையா டைமண்ட்ஸ் ஒட்டுற மாதிரியான கலரை சூஸ் பண்ணி ஒட்டினீங்கன்னா அதுவே டென்ஷனாக இருக்கும். நம்ம எப்போ இதை ஒட்டி முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் லைட் ப்ளூவும் ஒயிட்டும் ஸ்டிக் பண்ணியிருந்தேன். இப்போ ப்ரௌன் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். வேக்ஸோட இந்த டைமண்ட் எடுத்து இந்த கம் இருக்கிற ஷீட்டில் ஸ்டிக் பண்ணும்போது அதில் ஒரு சவுண்ட் வரும். அது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த பெயிண்டிங்கில் எந்தெந்த இடத்துலலாம் இந்த ப்ரௌன் கலரை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடங்களில் ஃபுல்லாகவே நான் இந்த ப்ரௌன் கலர் எடுத்து கொடுத்துக்கிறேன். ப்ரௌன் கலருக்கான நம்பர் 6ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ 6ன்னு எந்தெந்த இடத்துல இருக்கோ அதில் எல்லாத்துலேயும் இந்த ப்ரௌன் கலரை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ட்டில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. என்னென்ன நம்பர் இந்த பெயிண்டிங்கில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான டைமண்ட்ஸ் எடுத்து ஸ்டிக் பண்ணுறோம். ஸ்டிக் பண்ணும்போது கரெக்டாக இந்த நம்பரில் வச்சு ஸ்டிக் பண்ணணும். அப்பப்போ அலைன்மெண்ட் செக் பண்ணிக்கணும், கரெக்டாக ஒட்டியிருக்குமா அப்படின்னு. ஃபைனலாக இது எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் வார்னிஷ் யூஸ் பண்ணி இதுக்கு ஒரு சீல் பண்ணிடணும். வார்னிஷ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டைமண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். வார்னிஷ் யூஸ் பண்ணலை அப்படின்னா சில டைமண்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே விழுந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த நம்பர் தெரியும், பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது சின்ன பசங்களுக்கான டைமண்ட் பெயிண்டிங் கிட் தான். அப்புறம் ஏன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. இது உங்களுக்கு வீடியோக்காக நான் இதை செஞ்சு காமிச்சிருக்கேன்.
மேபி நெக்ஸ்ட் வர கிவ்அவேல இது ஒரு கிஃப்டாக எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிவ்அவே எப்போ அப்படின்னா ஜூனில் நடக்க போகுது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கிவ்அவே நடக்காத டைம்லேயும் சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்களுக்கு வந்து தனியாக நான் கிஃப்ட் சென்ட் பண்ண போகிறேன். கிவ்அவே காம்படிஷன் நடக்கும்போது பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு தனியாக கிஃப்ட் சென்ட் பண்ண போகிறேன். சேம் டிசைனில் இருக்கக்கூடியதாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது சீனரி அல்லது டிஸ்னி பிரின்சஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் டைமண்ட் பெயிண்டிங் கிட் அப்படிங்கிறது சேமாக தான் இருக்கும். இது ஒன்று மட்டும்தான் கிஃப்டா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நம்ம கொடுக்க போகிற கிவ்அவே கிஃப்டில் இதுவும் ஒரு கிஃப்டாக இருக்கும். ஸோ இந்த பெயிண்டிங் கிட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.